வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சமூக நீதியை தூக்கி பிடிக்கிற மாதிரி அசுரனுக்கு அடுத்தபடி ஒரு படம் இப்போ வந்திருக்கு பார்த்தீங்களா, ஜெய் பீம். இந்த படத்தை எதுக்காக மக்கள் பார்க்கணும், இதுக்கான காரணத்தை பற்றி ஃபுல்லாக நம்ம அலச போகிறோம். அது மட்டும் கிடையாது, முன்னாள் நீதிபதி சந்திர அவர்களை பற்றின அவரோட வாழ்க்கையில் நடந்த முக்கியமான செய்கைகளை பற்றியும் தெள்ள தெளிவாக அலச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். ஜெய் பீம் அப்படின்னு முழக்கம் எழுப்பினாலே பலருக்கும் கோவம் வரும். அதாவது, நான் ஆதிக்க சக்தி, நான் உன்னை அடக்கி தான் வச்சுருப்பேன், நீ தாழ்த்தப்பட்டவன், நீ அப்படி தான் இருக்கணும், நான் போகிற இடத்துல நீ வரலாம், ஆனால் என்னை நிமிர்ந்து பார்க்கக்கூடாது, நான் பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணுவேன், அது நீ கேட்க மட்டும் தான் முடியணும், அது நீ செய்யணும்னு ஆசைப்படக்கூடாது. இப்படி தான் பல வருஷமாக இந்த மக்களை ஒடுக்கி வச்சுருந்தாங்க. இந்த ஜெய் பீம் அப்படின்ற முழக்கம் எப்போ இந்தியா முழுக்கும் எதிரொலிக்க ஆரம்பிச்சதோ அப்போ தான் இந்த ஒடுக்குதல் அப்படின்ற நிகழ்வு குறைய ஆரம்பிச்சது. அந்த குறைஞ்சிருக்க நிகழ்வை ஒட்டு மொத்தமாக களை எடுக்கணும் அப்படின்றதான் இப்போதைய இளைய தலைமுறையோட ஒரே நோக்கமாக இருந்துகிட்டு இருக்கு. இது எல்லாம் எப்போ கைகூடுதோ அப்போ தான் சமூக நீதி கிடைச்சதுக்கு அர்த்தம். இது கைகூடலை, ஒருத்தர் இந்த சாதிய வன்முறையால் பாதிக்கப்பட்டாலும் அந்த இடத்துல சமூக நீதி இல்லைன்னு தான் அர்த்தம். அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த சமூக நீதி கான்செப்டில் பல திரைப்படங்கள் வெளியாகிட்டு இருந்தாலும் அதில் நம்ம சமீபத்தில் மறக்க முடியாத ஒரு திரைப்படம் அசுரன். இந்த அசுரன் படத்துக்கு நல்லா டஃப் கொடுக்குற மாதிரியும் ஆதிக்க மனப்பான்மையில் இருக்கிறவங்கள திரும்ப அடித்து காலி பண்ணுற மாதிரியும் இன்னொரு படம் இப்போ வெளியாகிருக்கு, அதுதான் ஜெய் பீம். இந்த முழக்கம் எழுப்பினாலே பல பேருக்கும் கோவம் வரும்னு சொன்னேன். இதை படமாக எடுத்து வச்சுருக்காங்க. எத்தனை பேர் கோவம் வரப்போகுது, வயிறு எரிய போகிறாங்க, சுத்தமாக தெரியல. இந்த ஜெய் பீம் படத்தில் முறையாக சூர்யா அவர்கள் வழக்கறிஞர் கேரக்டர் ஏற்று நடிச்சிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி பல படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த லாயர் கேரக்டரில் சூர்யா பண்ண வேலை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தில் எடுத்து பண்ணியிருக்காரு. இந்த அளவு கட்ஸோடு சூர்யா அவர்கள் இந்த வழக்கறிஞர் கேரக்டரை ஏற்கிறார் அப்படின்னா அந்த கருப்பு அங்கிக்குள்ள இவர் கதாபாத்திரமாக எதிரொலிச்சிட்டு இருக்கிறது வேற யாரையும் கிடையாது, முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்களை. புரியுதா? இவரை பற்றி போக சொல்கிறேன், சந்துரு அவர்களை. அப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. இவ்வளோ தரமான செய்கைகளை பண்ண அந்த நபர் இன்னும் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் வாழும்போதே அந்த நபரை பல பேரும் போற்ற தவறு இருக்கும். இந்த ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்கள் வழக்கறிஞராக இருந்தப்ப எதிர்கொண்ட சவால்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் உண்மை சம்பவங்களை அப்படியே இந்த படக்குழு கரைச்சி குடிச்சிருக்காங்க. அவரை மீட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்கிறதா இருந்தால் இந்த ஜெய் பீம் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நடிகர் சூர்யா அவர்கள் சந்துரு அவர்களை மீட் பண்ணியிருக்காரு. மீட் பண்ணி ரெண்டு பேரும் பல விஷயங்களை பேசியிருக்காங்க. உண்மைகளை உடனுக்குடன் ரெண்டு பேரும் பரிமாறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட ஷூட்டிங்கே ஆரம்பிச்சிருக்கு. புரியுதா? இவர் வழக்கறிஞராக இருந்தப்போ எவ்வளோ கெத்தான விஷயங்களை பண்ணியிருப்பார். அது எல்லாத்தையும் திரைக்குள்ளே கொண்டு வரதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு படம் போதாது, 1000 படம் வைக்கணும். ஏன்னா அவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காரு முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்கள். ஆனால் இந்த சமூக நீதி சார்ந்து சந்துரு அவர்கள் என்னென்னலாம் அந்த காலகட்டங்களில் பண்ணியிருந்தாரோ, அதுக்காக முயற்சியை மேற்கொண்டிருந்தாரோ அதை இந்த படத்தில் பிரதான கருப்பொருளாக வச்சுருக்காங்க. 1990 வருஷங்களில் உண்மை சம்பவங்கள் நிறைய அரங்கேறி இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் பின்னணியாக வச்சுக்கிட்டு தான் இந்த ஜெய் பீம் படத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பற்றி நான் பேசி அதை ஸ்பாயில் பண்ண விரும்பல, அதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆனால் அந்த படத்தில் சந்துரு அப்படின்ற மிடுக்கான ஒரு ரோலை ப்ளே பண்ணியிருக்கார்ல சூர்யா, திரையில் அந்த கேரக்டரை பார்க்கும் போதே நமக்கெல்லாம் கூஸ் பம்ப் ஆகும். நான் லாயரா அப்படின்னு தோணும். இந்த திரை உலக ஹீரோவை பார்த்து நம்மளுக்கு மெய்சிலிர்ப்பு ஏற்படுது அப்படின்னா இப்போ நிஜத்தில் இருக்கார்ல அந்த உண்மையான கேரக்டர் சந்துரு சார் அவர்கள், அவரை பார்த்தா அவர்கிட்ட பேசினா நமக்கு எவ்வளோ மெய்சிலிர்ப்பு ஏற்படணும். ஸோ இவரோட தரமான செய்கைகளை பற்றி தான் ஒன்றா பார்க்க போகிறாங்க. சந்திர அவர்கள் ஏதோ ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு தூசி பறக்க தட்டுவார், அவருக்கு என்ன பெருசாக தெரிய போகுது. இது போல தான் பல பேரும் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அடிக்கடி வாய்க்கு வந்தாலும் பேசுவார், அதுன்னு பல பேர் விமர்சனம்லாம் முன் வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா, இவரை மாதிரி போராட்ட களத்தில் களம் கண்ட ஒரு போராளியை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இவர் லாயராக இருக்கும்போதே 100க்கும் மேற்பட்ட போராட்டங்களை களமாடி இருக்காரு. அதுவும் ஒரு தீவிரமான இடதுசாரி சிந்தனையாளர் வேறு. ஸோ அந்த மாதிரி போராட்டங்கள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதில் ஃப்ரண்ட் லைனில் முன்னாடி எல்லாருக்கும் நின்று லீடர்ஷிப் பண்ணது இவர் தான், சந்துரு அவர்கள். சந்துரு அவர்கள் ஜட்ஜாக இருந்தார். அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிற நாள் ஒன்று வரும் பார்த்தீங்களா, அந்த நாள் வந்துச்சுங்க. அப்போ அந்த கூட இருப்பாங்க பார்த்தீங்களா கலீக், அவங்க எல்லாருமே சார் உங்களுக்கு என்ன பாராட்டு விழா நடத்தணும்னு ஆசையாக இருக்குது, பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, எனக்கு எதுங்க பாராட்டு விழா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா பாராட்டு விழா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு செலவாகும், அதுக்கு யாரோட வீட்டு பணத்தை செலவு பண்ண போகிறோம், மக்களோட வரி பணம் தான் வீணாகும், அதனால் வேணாங்க அப்படின்னு அந்த பாராட்டு விழாவே இல்லாமல் அவர் ஜட்ஜாக பணியாற்றின கடைசி நாள் அன்னைக்கு அவர் பாட்டு நடந்து வந்துட்டு இருந்தார். ஓகேவா? இந்த விஷயத்தை சொல்லிட்டு வெளியே நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கே கூட இருக்கவங்க சொல்லியிருக்காங்க, சார் காரில் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கார் டோரையே மூடிட்டு, எனக்கு எதுக்கு இதுக்கப்புறம் கார், நான் தான் இந்த போஸ்டிங்கில் இல்லையே, இந்த அரசு கார் அப்படின்றது அரசு பணியில் இருப்பாங்களே அவங்களுக்கு மட்டும் இருக்கட்டும்,
நான் இப்படியே பொடிநடையாக போகிறேன், ஏன்னா எனக்கு தான் சேவை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு மின்சார ரயிலில் ஏறி புறப்பட்டவர் தான் இந்த சந்துரு அவர்கள். இந்த ஒரு விஷயத்துக்கே அவர் மேலே உனக்கு கண்டிப்பாக மரியாதை வந்திருக்கும். இந்த மரியாதை நான் அடுத்த கொண்டு போகிறேன்னு ஒரு தடவை என்ன ஆச்சு, வக்கீல்கள் வாதாடுறப்ப மைலாட் மைலாட் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க பார்த்தீங்களா. அப்போ ஒரு கடத்தில் உத்தரவை பிறப்பிச்சார் சந்துரு அவர்கள். என்ன சொன்னார்னா, ஜனநாயக நாட்டில் அரசர் எதுக்கு, அதுவும் என்ன பல பேரை நீதி அரசர்லாம் கூப்பிடுறீங்க, நீதி அரசர்லாம் வேணாம், நீதிபதி அது போதும், அதே போல என்ன மைலாட் அப்படிலாம் கூப்பிட வேணாம் அப்படின்னு அன்பான உத்தரவை பிறப்பிச்சதும் இதே சந்துரு அவர்கள் தான். மதம் சார்ந்த ஒரு வழக்கில் தீர்ப்பு வழங்குறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் இப்போ வழங்குற ஒரு தீர்ப்பை 10 இல்லைனா 100 வருஷம் கழிச்சு கூட இன்னொரு வழக்கில் அதே பழைய தீர்ப்பை நீங்கள் புதிய வழக்கில் எடுத்துக்கலாம். ஜட்ஜுக்கிட்ட நீங்கள் நோட்டீஸே பண்ணலாம், அவ்வளோ பெரிய விஷயம். அப்பேற்பட்ட ஒரு தீர்ப்பை, மதம் சார்ந்த வழிபாட்டு தீர்ப்பை இவர் வழங்கியிருந்தாருங்க. ஒட்டு மொத்த இந்தியாவே உலுக்கி எடுத்த ஒரு தீர்ப்புன்னு அதை சொல்லலாம். என்ன நம்ம சொல்லியிருந்தாரு, இது போல் கோயிலுக்குள்ள பெண் தெய்வங்கள் நிறைய இருக்குது, அப்படி இருக்கிறப்ப பெண் பூசாரி எதுக்காக கோயில் கருவறைக்குள்ளே போகக்கூடாது, புரியுதா, பூசாரினா கண்டிப்பாக உள்ளே போகணும்ல கருவறைக்கு, அப்படியே அவங்க போகக்கூடாது அப்படின்ற கேள்வியை கேட்டாருங்க. இதை ஒரு உத்தரவாக பிறப்பிச்சு கொண்டு போனார். இப்போ ஏற்பட்ட விஷயத்தை யோசிச்சு பார்க்கவே பல பேருக்கு பயம் ஏற்படும். ஆனால் அந்த மனுஷன் தெளிவாக கிளியர் கட்டாக அடிச்சிருந்தார். இப்போ நம்ம ஏரியாக்கள்லாம் சுடுகாடுகள் தனித்தனியாக அங்கங்கே பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் என்ன மகராசா நினைக்கிறீங்க, சந்திர அவர்கள் தான். ஏன்னா அவர் வழங்கின முக்கியமான தீர்ப்பு ஒன்றுங்க அது. இது போல் தனி சுடுகாடு வேணும் அப்படின்ற கோரிக்கை ரொம்ப வலுவாக எழுந்திருந்த காலகட்டம் அது. அந்த நேரத்தில் நீதிபதிகள் எல்லாருமே கலந்து ஆலோசனையில் பயங்கரமாக ஈடுபட்டிருந்தாங்க. அப்போ நம்மால் மட்டும் தனியாக இருந்தார், சந்துரு அவர்கள் மட்டும் தெளிவாக ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. தனி சுடுகாடு காலத்தின் கட்டாயம் அவசியம்னு சொல்லிட்டு, அதனால தான் பிரிவுகளுக்கு உட்பட்ட தனி சுடுகாடுகளை அங்கங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். கோயில் கருவறைக்குள்ளே இந்த குறிப்பிட்ட சாதியினர் மட்டும்தான் வரணும், இவங்களாம் வரக்கூடாது அப்படின்ற ஒரு கேவலமான மைண்ட் செட் இருக்குல்ல. இது ஹாஷான வார்த்தை தான், ஆனால் உண்மை அதுதான், கேவலமான மைண்ட் செட். ஏன்னா அந்த சிலையை வடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு சாதிக்காரர் ஒருத்தர் தேவைப்படுறாரு. அந்த சிலை மேலே பால் அபிஷேகம் பண்ணுறதா இருக்கட்டும், மற்ற அபிஷேகங்கள் செய்கிறதா இருக்கட்டும், அதையெல்லாம் விளைவிச்சு கொடுக்கறதுக்கும் அதை தயாரித்து கொடுக்கறதுக்கும் ஏதோ ஒரு சாதியினர் தேவைப்படுறாரு. ஆனால் கோயில் கருவறைக்குள்ளே மட்டும் ஒரு சிலர் மட்டும்தான் போகணும், மற்ற சாதி பிரிவினர் போகக்கூடாதுன்னு சொன்னால் அது எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? இப்பேற்பட்ட விஷயம் சார்ந்த ஒரு வழக்குலையும் நம்மால் கட்ஸான ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தார். இதுக்கெல்லாம் ஒரு படி மேலே கோயில் கருவறையில் மட்டும் கிடையாது, கோயிலுக்குள்ளேயே ஒரு சில குறிப்பிட்ட சாதியினர் வரக்கூடாது இப்படின்ற மூர்க்கத்தனமான பல விஷயங்களையும் அந்த காலகட்டத்தில் பலரும் கையாண்டுகிட்டு இருந்தாங்க. அதை எல்லாத்தையும் தவிடுபடியாக்குற மாதிரி தான் சந்திர அவர்கள் ஒரு வழக்கில் தீர்ப்பே கொடுத்திருந்தார். கோயிலுக்குள்ளே வர்றதுக்கு இந்த சாதியினருக்கு மட்டும்தான் உரிமை, இவங்களுக்கு இல்லை அப்படிலாம் இனிமேல் யாருமே சொல்லக்கூடாது. கோயிலுக்குள்ளே பட்டியலின மக்கள் வருவாங்க, அவங்களுக்கு அடுத்த கட்டமாக அர்ச்சகர் வாய்ப்பு கிடைக்குதா, அதுவும் ஆவாங்க. இப்பேற்பட்ட தைரியமான ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டதும் இவர் தான். பட்டியலின மக்களுக்கு வழிபாட்டு உரிமையை பெற்றுத்தந்த மகான் இவர் தாங்க, வேற யாருமே கிடையாது. இந்த வழக்கறிஞர்கள் அப்படின்ற பணியில் இருந்துட்டாலே அவங்களுக்கு இந்த வர கிளைண்ட் இருக்காங்களே அவங்க தான் மெயின் சோர்ஸு. அவங்களோட கேஸை முடிச்சு கொடுக்கணும், அதுக்கப்புறமா அந்த ஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கிட்டு தான் இவங்களோட வாழ்க்கை லாயர்ஸ் அப்படியே போய்கிட்டு இருக்கும். அப்பேற்பட்ட வாழ்க்கை சூழலை கூட சந்திர அவர்கள் ஒரு விதியை வச்சுருந்தாருங்க தனக்குன்னு. அதாவது இந்த மனித உரிமை சார்ந்த வழக்குகள் தன்கிட்ட வருது அப்படின்னா அதுக்கெல்லாம் கட்டணமே வாங்க மாட்டார். மற்ற வழக்குகள் வந்தால் மட்டும்தான் அதில் கட்டணம் எடுப்பார். அதுவும் ரொம்ப குறைவான தொகை தான், ரொம்ப பெருசாலாம் கிடையாது. ஆனால் இந்த ஒரு வழக்குகளை மட்டும் அவர் எக்ஸம்ஷனாக வச்சுருந்தார். இப்போத்திலிருந்து ஒரு சில வருஷங்கள் பின்னோக்கி திரும்பி பாருங்களேன், அந்த டைமில் இந்தியாவில் அதிகமாக பேசப்பட்டது இந்த மாட்டு இறைச்சி சார்ந்த விஷயம். இது போல் மாட்டு இறைச்சி ஒருத்தர் ரோட்டில் கொண்டு போனாலே அவங்களை அடிப்பாங்க. மாட்டு இறைச்சி அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ கையில் வச்சிருந்தாலும் சரி சம்மாடி விழும், அது இதுன்னு நார்த்து முழுக்க ஒரு பெரிய கலவரமே வெடிச்சிருந்துச்சு. அது அப்படியே வழக்காகவும் பல நீதிமன்றங்களில் கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. அதுவும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டிறைச்சி கடைகளை நடத்தக்கூடாதுன்னு ஒரு வழக்கு தொடரப்பட்டுச்சு. அந்த வழக்குக்கு தீர்ப்பு வழங்கினது நம்ம சந்திர அவர்கள் தான். என்ன நம்ம தீர்ப்பு வழங்கியிருந்தாரு, சாப்பிட்றது அவங்கவுங்களோட உரிமைப்பா, இதில் இதை சாப்பிடு அதை சாப்பிடாத அதெல்லாம் யாரும் சொல்லக்கூடாது, மாட்டிறைச்சி கடையில் நடத்துறதுக்கு தமிழகத்தில் தடை இல்லை அப்படின்ற விஷயத்தை சொன்னது சந்திர அவர்கள் தான். ஒரு நீதிபதி தன்னோட வாழ்நாளில் எத்தனை வழக்குகளை ஃபேஸ் பண்ணுவார், அதில் எத்தனை வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கி முடிப்பார் வழக்கை, கொஞ்சம் கஷ்டம்ல கண்டுபிடிக்கிறது. நான் சில நம்பர் சொல்கிறேன், அதை நீங்கள் மைண்டில் ஏற்றி பாருங்களேன். அதாவது சராசரியாக ஒரு நீதிபதி அவரோட பதவிக்காலம் முழுக்கவும் அதிகபட்சமாக 8000 வழக்குகளில் மட்டும் தான் தீர்ப்பு வழங்கியிருப்பார். ஆனால் நம்ம நீதிபதி சந்திர அவர்கள்லாம் வேற லெவல். இது தரமான செய்கை எனக்கு தெரிஞ்சு. அவரோட பதவி காலத்தில் மட்டுமே 96,000க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தீர்ப்பு வழங்கியிருக்காரு. நினச்சி பார்க்க முடியுதா, 96,000க்கும் மேற்பட்ட வழக்குகள். எனக்கு தெரிஞ்சு இவரோட பீரியட்லலாம் வழக்குகள் நிலுவையிலே பெருசாக இருக்காது போல இருக்குது. ஏன்னா மனுஷன் எப்போ சிட்டிங்கில் உட்காந்தாலும் அதுக்கெல்லாம் வேர்டிட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் போல இருக்குது. இந்தியாவிலே எந்த ஒரு நீதிபதியும் இந்த சாதனைக்கு சொந்தக்காரர் கிடையாதுங்க, நம்ம சந்திர அவர்களை தவிர. அவ்வளோ எதுக்கு, அவர் ஓய்வு பெற்ற பிறகும் கூட தமிழகமே பெருசாக பேசியிருந்த ஒரு வழக்கில் ஒரு ஐடியா கொடுத்துருந்தாப்புல. எல்லாருக்கும் கேள்விப்பட்ட அந்த வழக்கு தான்,
இந்த விஜய் அவர்கள் ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கின விவகாரம், அதுக்கு நுழைவு வரி கட்ட போறதில்ல அப்படின்னு கோர்ட்டில் சொல்லி பெரிய இஷ்யூ ஆச்சு பாருங்க. இப்போ கூட அந்த கேஸில் விஜய் அவர்கள் இது போல ஜட்ஜெல்லாம் சொன்ன விஷயம் மனசை புண்படுத்தி இருக்கு. ஏன்னா ரியல் ஹீரோவா இருக்கணும், அது இதுன்னு பல வசனங்களை அந்த நீதிபதி பேசியிருந்தாப்புல இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அப்பீல் பண்ணி இந்த கேஸ் எடுத்துட்டு போற அளவு பெருசா போச்சு. அந்த அப்பீல் பண்ற முடிவை விஜய் தரப்பு எடுத்ததுக்கு பிரதான காரணம் அமைஞ்சிருந்தது முன்னாள் நீதிபதி சந்திர அவர்கள் தான். ஏன்னா அவர் தான் அந்த டைம்ல ஒரு ஐடியா கொடுத்திருந்தாரு. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்கள் அப்பீல் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 ஜட்ஜி கொண்ட அமர்வுக்கு இந்த வழக்கை மாற்றுவாங்க. அதுக்கு பிறகு யார் விஜய் அவர்களை ஏசி பேசியிருந்தாங்களோ அந்த நீதிபதி தான் சொன்ன எல்லா கருத்துக்களும் பின் வாங்குவார். அந்த கருத்துக்கள் உங்கள் மீதான விமர்சனங்கள் எல்லாமே துடைக்கப்படும், ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற விஷயத்தை சந்திர அவர்கள் சொன்ன அடுத்த நாளே விஜய் தரப்பு கோர்ட்டுக்கு போச்சு அப்பீலுக்காக. பஞ்சமி நிலங்கள் இருக்குல்லங்க, அதான் பட்டியலின மக்களுக்கான வாழ்வாதாரமாக ஆங்கிலேயர்கள் மூலமாக அளிக்கப்பட்டிருந்த நிலங்கள், வேளா நிலங்கள். இதை ஆதிக்க சக்தி அப்படின்ற பேரில் பல பேரை கையகப்படுத்தி வச்சுருந்தாங்க. அந்த பஞ்சமி நிலங்களை கையகப்படுத்தி இருந்த பஞ்சமி நிலங்களை பட்டியலின மக்களுக்கு வழங்கணும் அப்படின்ற உத்தரவை பிறப்பிச்சது வேற யாரும் கிடையாது, இதே முன்னாள் நீதிபதி சந்திர அவர்கள் தான். இந்த ஜெய் பீம் அப்படின்ற டைட்டிலை நம்ம கேட்டதுமே கண்டிப்பாக இது ரஞ்சித் அவர்களோட படமாக தான் இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் எத்தனை பேர் நினச்சிங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த டைட்டில் அவர் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாப்புல ரஞ்சித் அவர்கள். ஆனால் சூர்யா அவர்கள் அவரோட படத்துக்கு அந்த டைட்டில் சார்ந்து ரஞ்சித்துக்கிட்ட உதவி கேட்டிருக்காரு. இது போல் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது, நாங்கள் இது போல் படம் பண்ணுறோம், அந்த டைட்டில் எங்களுக்கு கிடைக்குமான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்காரு. ரஞ்சித் அவர்கள் ஒரு செகண்ட் கூட யோசிக்கலையாங்க. எடுத்துக்கங்க, எல்லாருக்கும் பொதுவான டைட்டிலுங்க இது, எடுத்துக்கங்க அப்படின்னு இந்த ஜெய் பீம் அப்படின்ற டைட்டிலை சூர்யாவுக்கு பெரிய மனசு பண்ணி கொடுத்தது ரஞ்சித் அவர்கள் தான். இந்த படம் இந்த அளவு எல்லாராலையும் பேசப்பட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கு பிரதான காரணம் அந்த டைட்டில் வழங்கினதுக்காகவே ரஞ்சித்துக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இந்த ஜெய் பீம் படம் பார்த்த பல பேருக்கும் அந்த டைட்டில் கேட்கறதுக்கு ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி இருக்கும், நல்லா கம்பீரமா. ஆனால் அதுக்கான அர்த்தம் புரிஞ்சிருக்காது, தப்பில்லை, தெரியாது தெரிஞ்சுக்கலாம், அதுதானே கண்டென்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ஜெய் பீம் அப்படின்ற 2 வார்த்தைகளை நாம 2 அர்த்தங்களை புரிஞ்சுக்கலாம், வெவ்வேறு அர்த்தங்கள். முதல்ல இந்த முழக்கம் முழங்கினதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் புகழ் வாழ்க, அவர் கொள்கைகள் வெல்க. ஜெய் பீம், ஜெயினா புரியுது, வாழ்க வெற்றி அது மாதிரிலாம் வந்துடும். பீம்னா என்னப்பா புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்பேத்கர் அவர்களோட இயற்பெயர் பீமாராவ். இப்போ புரியுதா? இதுக்காக ஜெய் பீம். முதல் அர்த்தம் பார்த்துட்டோம் ஜெய் பீமுக்கு. 2வது அர்த்தம் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மராத்திய கவியோட எழுத்து வர்ண ஜாலம்னு சொல்லலாம். பிலாஸ் இவரோட சிந்தனையை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஜெய் பீம் என்றால் ஒளி, ஜெய் பீம் என்றால் அன்பு, ஜெய் பீம் என்றால் இருளில் இருந்து வெளிச்சத்தை நோக்கிய பயணம், ஜெய் பீம் என்றால் பல கோடி மக்களின் கண்ணீர் துளிகள். செம்மையார்களா? இது ஏதோ சிம்பிளான வார்த்தைகளாக ஒரு சிலருக்கு தெரியலாம். இதை திரும்ப ஒரு 10 வாட்டி படித்து புரிஞ்சு பாருங்கள். இதோட வழி என்னன்றதும் விழுந்தவன் மேலே எழுந்து வர்றப்ப அதோட வேகம் என்னன்றதும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒரு திரைப்படத்தை சாமானிய கொண்டாடுறது வேற, ஒரு மாநில முதலமைச்சர் கொண்டாடுறது வேற, புரியுதா? அடிக்கடி இது போல விஷயம் கேரளாவில் நடக்கும். அங்கே இருக்க பினராயி விஜயன் அவர்கள் அடிக்கடி ஒரு படத்தை பற்றி பெருசாக பேசுவார். இதே மாதிரி ஒரு சம்பவம் இப்போ தமிழகத்தில் அரங்கேறி இருக்கு. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த படத்தை பார்த்த அனுபவத்தை மக்கள்கிட்ட பகிர்ந்திருக்காரு. என்ன சொல்றாருன்னா, ஜெய் பீம் படத்தை பார்த்த பிறகு அந்த நைட்டு முழுக்கவே என்னோட மனசு கனத்தடிச்சு, இருளர் இன மக்களோட துன்பங்களையும் வாழ்க்கை முறையவும் இந்த படத்தை விட பெஸ்டா வேற யாராலையுமே காட்சிப்படுத்திடவே முடியாது அப்படின்ற விஷயத்த புகழாரம் சார்ந்த பாணியில மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மக்களே, இந்த கண்டென்ட்ல ஃபுல்லா சந்திர அவர்களை பத்தியும் பேசிட்டோம், இந்த படம் சார்ந்த ஒரு சில துணுக்கு தகவல்களையும் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், சரிப்பா நான் படம் பார்க்கலாமா ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு பாருங்கள். இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அம்பேத்கர் அப்படின்னாலே குறிப்பிட்ட சாதியோட தலைவர் அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காங்களே, அதெல்லாம் உடைங்க. சாதியே இருக்கக்கூடாதுன்னு போராடின எல்லாருமே உன்னத தலைவர்கள் தான். அந்த பட்டியலில் இவரை ஒருத்தர். ஏன்னா ஒடுக்கப்படுறது எவ்வளோ கொடுமை அப்படின்ற விஷயம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வழியை மற்றவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது போல் படத்தை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவான கிளான்ஸ் கிடைக்குங்க. அசுரன் படத்துக்கு பிறகான மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வல்ல படம் பார்த்தீங்கன்னா ஜெய் பீம், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஸோ மக்களே, மிஸ் பண்ணாமல் படத்தை பாருங்கள். உண்மையிலேயே சமூக நீதி அப்படின்னா என்ன அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படம் ஆகச்சிறந்த ஒரு தூண்டுகோலாக அமையும். அடுத்த வருஷம் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. நம்ம புதுசாக மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்க, மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.